நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் என்ற கருத்தினை அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த கருத்தினை அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க முனைந்த போதிலும், ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை முன்வைத்து இந்த கருத்தினை அவர் தெரிவிக்க முயன்ற போதிலும் இது ஒழுங்கு பிரச்சனையாக கருத முடியாதென தெரிவித்து சபாநாயகர் அவருக்கான கருத்தை வெளியிடும் சந்தர்ப்பத்தை மறுத்திருந்தார். எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் கொலை மிரட்டல் என்பது ஒரு அபாயமான சூழல் என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தெரிவித்திருந்தனர். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விடயம் தொடர்பில் விவரித்தார். நான் இப்போது புத்தளம் மாவட்டம் தொடர்பான கேள்வியை கேட்டுட்டு பாராளுமன்றம் போகின்ற போது அந்த கேன்டீனில் வாசலில் இருக்கிற கேமராவுக்கு முன்னால் புத்தளம் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் என்னை கொலை செய்வதாக ගරු මන්ත්‍රීතුමා අදාළ පොයින්ට් පොඩයක් මේ ගරු මන්ත්‍රීතුමා ගරු මන්ත්‍රීතුමා මේ නෑ ඒක ගරු මන්ත්‍රීතුමා වරප්‍රසාද ප්‍රශ්නයක් ලබා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමා නෑ හරි ගරු මන්ත්‍රීතුමා කතා ඉදිරිපත් කරන ගරු මන්ත්‍රීතුමා கௌரவ சபாநாயகர்களே என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேர முன்னால கேண்டீனில் கேமராக்கு நேர முன்னால மமவா மரலதானுவான்னு சொல்லி எனக்கு நேராக சொல்லியிருக்கிறா. தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. ஆனால் ஒரு கேள்வியை கேட்டது அதற்கமைய அவர் தான் சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதேசவுடன் புத்தளம் வைத்தியசாலை தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்ததாகும். இதனால் ஆத்திரமடைந்த தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவு அறைக்கு சென்றபோது ஃபைசல் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் மேலும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை வழிமறைத்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். சபாநாயகர் இந்த விடயம் தொடர்பில் தனக்கு எழுத்து மூலம் வழங்குமாறும் குறிப்பிட்டிருந்தார்.